ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th 3rd termல இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 3 term, 7th 3 term, 8th 2 term வந்து வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 டாபிக் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள். வல்லின மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய் இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறோம். சரி, இப்போ எதில் வல்லின மிகவும் மிகாதுன்னு பார்க்க போகிறோம். அது அந்த இந்த என சுட்டு திரிவை அடுத்து வல்லினம் மிகும், வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆகிய ஐ வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உறுப்பாக கு அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சத்தை வன்தொடை குற்றியலுமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எதிர்மறை பெயர்ச்சத்தின் இறுதியில் எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். எது மிகும் அது கூட எக்ஸாம்பிள்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஓமை தொகையில் மிகும், உருவகத்தில் மிகும், 8, 10 ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி திசை சொல் இதில் வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அவ்விடத்தில் வல்லினம் மிகும். இப்போ எக்ஸாம்பிள் மரம் ப்ளஸ் சட்டம், மரச்சட்டம், அந்த இச்சுன்ற வல்லினம் மிகும், அதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தால் மிகாது, ஆனால் வெளிப்படையாக வந்தால் மிகும். அதை பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்த டாபிக் பார்க்கலாம், யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் வந்து யாப்போட உறுப்புகள் எத்தனைன்னு சொல்லி குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 6: எழுத்து, அசை, சீ, தலை, அடி, தொடை. ஓகேவா? இப்போ எழுத்து வந்து 3 வகைப்படும். குறில் நெடில் ஒற்று. அசை 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா நேரசை, நிறையசை. சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். அடி 5 வகைப்படும். தொடை வந்து 8 வகைப்படும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வருவது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை எனப்படும். அடுத்து பா வகை. பா 4 வகைப்படும். வெண்பா செப்பலோசை உடையது, ஆசியப்பா அகவலோசை உடையது, களிப்பா துள்ளலோசை உடையது, வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. இது அப்படியே பொறுத்துகளில் கேட்பாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளை செப்பல் அந்த மாதிரி ஷார்ட்கட் ஏதாச்சும் வச்சிங்கன்னா அதை வச்சு படிச்சுக்கோங்க. வெள்ளை செப்பல், ஆசிரியர் அகவற்பா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது அணி இலக்கணம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரிதிமுறுதல் அணி. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதிமுறுதல் அணி எனப்படும். எடுத்துக்காட்டு: கடலோட கால்வாய் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. வேற்றுமை அணி. 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபடு. இரட்டரை மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டரை மொழி அணி எனப்படும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். எக்ஸாம்பிள்: ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும். இந்த பாடலை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 8th 3rd termல இருக்க இலக்கணம் முடிய போகுது. அடுத்து 9th பார்க்குறதுக்கு முன்னாடி 10th சயின்ஸில் வந்து நம்ம 2 லெசன் தான் பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 டிஎன்பிசி படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.